ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார். என் பொண்ணு பிரியாணி செய்யணுன்னா இது வரைக்கும் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்கிறேன். மட்டன் வந்துருச்சு கழுவி, அதை வேக வச்சு செய்யணுமா இல்லை அப்படியே போடணுமான்னு டவுட்டாக இருக்குது. இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாது தத்தியாக இருக்கிறானே. மட்டனை வேக வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மட்டனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இன்னொரு குக்கர் எடுத்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். நான் பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு எடுத்து தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது நீள நீளமாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ஆனியன் வந்து எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனியனை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி அது ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இதோட 3 ஏலக்காய் போடுறேன் வாசனைக்காக. ஆனியனை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கலர் மாறணும், இல்லைன்னா நல்லா இருக்காது, தொக்கு மாதிரி வராது. உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், ஆச்சி மசாலா சில்லி பவுடர். அது 1/2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா வந்து காரமாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் கரம் மசாலா நான் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா போட்டிருக்கேன். இது ரெண்டும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வரணும். நல்லா இதோட நான் 1 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். வேக வச்ச மட்டனை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். வேக வச்ச மட்டனை தண்ணியில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகணும். உப்பு காரம்லாம் இறங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது தொக்கு. இதோட சோறு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நான் அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 டம்ளர் அளவு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வந்து 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கிட்டேன். மொத்தம் வந்து 3 டம்ளர். அப்போ தான் வந்து சாதம் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்தோன்னு நான் ஊற வச்ச அரிசியை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம விசில் போட்டு விசில் வரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ண போகிறோம். என் குக்கரில் 1 விசில் வரத்துக்கு முன்னாடியே சாதம் நல்லா அழகாக வெந்துடும். பாருங்கள், சாதம் குழையாமல் எப்படி பலன்னு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். சூப்பராக வந்திருக்கு. ஆடே வந்து இந்த பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது பிரியாணி. மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். செம்மையாக இருக்குங்க. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.